கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? மங்காத தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன். வசனத்துக்கு போவோம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறதான நண்பர்கள், குடும்ப மக்கள், உறவினர்கள், என்ன ஈவன் பெற்றோர்கள் கூட கைவிடும் சூழ்நிலை வரலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர் மங்காதவர், அவர் மகிமை பொருந்தினவர், அவர் நம்மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார். நம்மீது அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. உலக வாழ்க்கையில் வாழுகிறதான நாம் ஏன் பயப்பட வேண்டாம்? ஒரு தாய் பிள்ளைக்கு இறங்குவதற்கு, உணவு கொடுப்பதற்கு அவள் மறந்து போகாதது போல நம்மை உருவாக்கி ஆளாக்கின தேவன் நம்மை வளர்க்கவும், நம்மை வாளாக்காமல் தலையாக்கவும் அவர் என்றும் மங்காத தேவனாக இருக்கிறார். கர்த்ததாமே இந்த வேத வசனங்களை கொண்டு உங்களை இன்று வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.